ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது கமருதீன் பயங்கரமான ஒரு பிளேயர் தான், நான் மாட்டுக்கட்டே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா விடமாட்டாப்புல. அதாவது அரோரா வந்துட்டு இவர்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வாரம்லாம் பார்த்துருப்போம், குசு குசுன்னு நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் அரோராக்காக தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்ததே. கமருதீன் காரணமே அரோராக்காக தான், சரிங்களா? அதையும் வந்து வினோத் கிட்ட சொல்லியிருப்பாரு. நேற்று வந்து என்கிட்ட பேசாதான்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. டென்ஷனில் வந்துட்டு இங்கே வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ நான் நினச்சேன், சரி கமருதீன் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு அரோரா வச்சு செய்வார் அப்படின்னு. அதை செஞ்சுட்டார். என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு எஃப்ஜே வந்துட்டு ஃபஸ்ட்டு வியானா கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டு தூங்குறதுக்கு தான் வந்திருக்கீங்களா, இதுக்கு நீ வீட்டிலே இருந்திருக்கலாமே கலாய்க்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக சுபிக்ஷா உள்ள வர அந்த நேரம் சும்மா இல்லாத அரோரா வந்துட்டு நீ பொய் சொன்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் அலிகேஷனை வந்து வியானாமில் வைக்க. அதுக்கப்புறம் அது அப்படியே பெருசாக போக, அதுக்கப்புறம் வியானா கிட்ட வந்து சாரி நீ சொல்லலை, சுபிக்ஷா தான் போய் சொல்லான்னு சொல்லிட்டு திரும்ப மன்னிப்பு கேட்க. அந்த நேரத்தில் வந்து நீ இவ்வளோ பேசுறியா, இதோ வரேன்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு அரோரா சொன்ன அத்தனை விஷயத்தையும் போட்டு கொடுக்க. அதுக்கப்புறமா கமருதீன் உள்ள என்ட்ரு கொடுக்குறாரு. சரி ரம்யா, எதுக்காக இப்போ நீ வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுற நம்ம அரோராவை? இப்போ நீ அதோட அந்த இப்போ நீ அன்னைக்கு சொன்னியே அதை மட்டும் சொன்னியே, அப்போ இதையே சொல்லலைன்னு சொல்லிட்டு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க வேணாம்னு சொன்னதை வந்து சொல்கிறிய, அதுக்கு வந்து தப்பாக போகாது அந்த பொண்ணுக்கு? சரி ஆமாம், நாங்கள் 2 பேர் பேசிட்டு தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு போனோம் சூப்பர் டீலக்ஸ் இருந்து, அதுக்கு என்ன இப்போ அப்படின்ட்டாரு. உடனே இவங்க அரோரா, ஏய் என்ன நான் எப்போ பேசுகிறேன் உங்ககிட்ட அப்படின்னு. நீ பேசுனம்மா, நீ மறந்துருப்பமான்ட்ட டக்குன்னு எல்லாரும் முன்னாடியும். அரோராவுக்கு மூஞ்சி காலி ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அப்புறமா இவங்க சொல்கிறாங்க, என்ன நான் வந்து அவங்கள டேமேஜ் பண்ணலண்ணே, அந்த பொண்ணு தான் என்ன டேமேஜ் பண்ணுது, நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு. நான் எங்கே நடிக்கிறேன், இது சொன்ன விஷயத்த தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சிரிப்பு எனக்கு. அரோரா மூஞ்சி செத்து போச்சு. அப்புறமா வந்துட்டு டக்குன்னு ஒரு பெல்ட் அடிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஆமாம் ஒத்துக்கிறேன் சபையை கூட்டுறாங்க, ஒத்துக்கிறேன். என்ன என்னால் வந்துட்டு மனசாட்சிக்கு விரோதமாக உங்களெல்லாம் வேலை வாங்க முடியல, அதனால தான் இந்த வீட்டுக்கு வந்தாங்களா. அப்பா என்ன ஒரு பேச்சு, ஒரு டேலண்ட்டு. இந்த அம்மா வந்துட்டு அங்கேயே இருந்தாங்க, கேட்டாங்க, அங்கே இருக்கவங்க யாரும் ஒத்துக்கலை. சரி இவங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, துஷார் வந்து அந்த டீமில் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அங்கே வந்தாங்க. வந்ததுலேருந்து துஷார் கூட தான் இருக்காங்க. நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு போய் நம்மளாம் பார்த்தோம். இப்போ என்னடான்னா அங்கேருந்து வேலை வாங்க முடியும். ஏன் நம்ம விஜய் பார்வதியும் திவாகரையும் வேலை வாங்கி அவங்க டென்ஷன் ஆகிட்டு வெளியே போய் அந்த நாமினேஷன் ஜெயில் டைமில் வந்துட்டு இவங்க 2 பேரும் வேலை பார்க்கல ஓபி அடித்தாங்கன்னு இவ்வளோ கதை கட்டிங்களே. உங்களுக்கு தான் வேலை வாங்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுல, ஏன் அந்த கதையெல்லாம் சொன்னீங்க? எவ்வளோ அட்டகாசம் பாருங்கள். இன்னமும் நம்மளாம் எதையும் பார்க்காம இருக்கும்போது, அதாவது பார்க்கல நினச்சிட்டு இவ்வளோ பண்ணுறாங்க. இந்த கேமராவில் இல்லைன்னா என்னென்ன வேட்டு வைப்பாங்க பாருங்கள். சரி நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள், உங்களுக்கு அரோராவை பிடிக்குமா பிடிக்காதா? மறக்காமல் இந்த மாதிரி சூடான அப்டேட் சுவையாக உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா? பாய் நண்பர்களே.